எல்லாம் சிவமயம். ஆதி சிவம் அனைத்தும் அவனே, அண்ட சராசரமும் அவனே, பறந்து விரிந்துள்ள இந்த பால்வெளி முழுக்க அவனே, ஆதியும் மந்தமும் இல்லா பரம்பொருளும் அவனே. அவனிடம் இருந்தே அனைத்தும் தோன்றுகின்றன, பின்னர் அவனிடமே அனைத்தும் சென்று முடிகின்றன. நெற்றிக் கண்ணுடன் நேர்த்தியான பிறை சூடி, நீண்ட சடாமுடியுடன் நீல கழுத்துடன் என்றும் வடியா கங்கையை தன் தலையில் தாங்கியபடி உமையொரு பாகனாக உலகிற்கு அருள்பவனும் அவனே. எந்நாடும் வணங்கிடும் தென்னாடுடைய சிவனை எத்தனை யுகங்கள் போற்றி புகழ்ந்தாலும் அவன் மகிமைகளை முழுமையாக சொல்லிவிட இயலாது என்பதே பேருண்மையாகும். தரணி காக்கும் தாயுமானவனை சிறப்பிக்க எண்ணற்ற விழாக்கள் கொண்டாடப்பட்டாலும் மகத்தான மகா சிவராத்திரி தன்னிகரில்லா தனிப்பெரும் விழாவாகும். மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவராத்திரி பற்றிய அற்புத தகவல்களை வழங்குவதே எல்லாம் சிவமயம் நிகழ்ச்சியின் நோக்கமாகும். கற்பனைக்கு எட்டாத அண்டங்கள் யாவும் கடந்த பிரம்மாண்டமே, கற்பனைக்கு எட்டாத அண்டங்கள் யாவும் கடந்த பிரம்மாண்டமே. இன்று மகா சிவராத்திரி 12 ராசிகளுக்கான தான பலன்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். மகத்துவம் மிக்க மகா சிவராத்திரி நமது பாரத தேசத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாவாகும். மகா சிவராத்திரி நன்னாளில் கண் விழித்து இறைவனை வழிபட்டால் வாழ்நாள் முழுக்க நல்லதே நடக்கும் என்பது ஐதீகம். அது மட்டுமல்லாமல் மகா சிவராத்திரி நாளில் தானமளித்தல் மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது. அந்த வகையில் மகா சிவராத்திரி நாளில் எந்த ராசிக்காரர்கள் என்ன தானம் செய்ய வேண்டும் என்பதை காணலாம். மேஷம். மேஷ ராசியின் அதிபதி செவ்வாயாகும். ஆகவே மேஷ ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் சிவப்பு நிற ஆடைகள், சிவப்பு நிற பொருட்களை தானம் செய்யலாம். வெல்லம் கலந்த தண்ணீரை பானகமாக செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானம் கொடுத்தால் நற்பலன்கள் கிட்டும். ரிஷபம். ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன். எனவே ரிஷபராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் ஏழைகளுக்கு வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பொருட்களை தானம் செய்யலாம். மேலும் சிவலிங்க அபிஷேகத்திற்கு பசு தயிர் வாங்கி தானமளித்தால் நினைத்தது நிறைவேறும். மிதுனம். மிதுன ராசிக்குரிய கிரகம் புதன். எனவே மிதுன ராசி அன்பர்கள் மகா சிவராத்திரி அன்று பச்சை நிற ஆடைகள் அல்லது பச்சை நிற பொருட்களை தானம் செய்யலாம். மேலும் சிவாலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு கரும்புச்சாறு வாங்கி கொடுக்கலாம். பசுவுக்கு உணவளித்தால் எண்ணற்ற நன்மைகள் நடக்கும். கடகம். கடகராசியின் அதிபதி சந்திரன். எனவே கடகராசியை சேர்ந்தவர்கள் மகா சிவராத்திரி நாளில் வெள்ளை நிற பொருட்களை இயலாதவர்களுக்கு தானமாக அளிக்கலாம். மேலும் சிவலிங்க அபிஷேகத்திற்கு பால், தயிர், சர்க்கரை மற்றும் வெள்ளை நிற பூக்கள் ஆகியவற்றை வாங்கி கொடுத்தால் வாழ்வு வளம் பெறும். சிம்மம். சிம்ம ராசியின் அதிபதி சூரியன். எனவே சிம்ம ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற ஆடைகள், அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் சிவப்பு அல்லது மஞ்சள் பொருட்களை இயலாதவர்களுக்கு கொடுக்கலாம். மேலும் பசுவுக்கு வெல்லம் அளித்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். கன்னி. கன்னி ராசியை ஆளும் கிரகம் புதன். எனவே மகா சிவராத்திரி நாளில் கன்னி ராசி அன்பர்கள் பச்சை நிற ஆடைகள், அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் பச்சை நிற பொருட்களை வறியவர்களுக்கு வழங்கலாம். மேலும் சிவாலயத்தில் இரவு கண் விழிக்கும் பக்தர்களுக்கு இளநீர், பானகம் உள்ளிட்டவற்றை வழங்கினால் நினைத்தது நிறைவேறும். துலாம். துலாம் ராசிக்குரிய கிரகம் சுக்கிரன். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் மகா சிவராத்திரி நாளில் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யலாம். கோவிலில் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சுத்தமான சந்தனம் வாங்கி தானம் கொடுக்கலாம். பசுக்களுக்கு உணவளித்தால் நன்மையே நடைபெறும். விருச்சிகம்.
விருச்சிக ராசியை ஆளும் கிரகம் செவ்வாய். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் சிவப்பு நிற ஆடைகள் மற்றும் தினசரி வாழ்வில் பயன்படுத்தப்படும் சிவப்பு நிற பொருட்களை இல்லாதவர்களுக்கு வழங்கலாம். தனுசு ராசிக்குரிய கிரகம் குரு. ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் மகா சிவராத்திரி அன்று மஞ்சள் நிற பொருட்கள், மஞ்சள் நிற ஆடைகளை தானம் கொடுக்கலாம். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் கோவிலை சுத்தம் செய்யும் உழவார பணியில் ஈடுபட்டால் எண்ணற்ற நன்மைகள் வந்து சேரும். மகர ராசியின் அதிபதி கிரகம் சனி ஆகும். ஆகவே மகர ராசி அன்பர்கள் மகா சிவராத்திரி நாளில் ஏழை எளிய மக்களுக்கு நீலம், கருப்பு ஆடைகள், போர்வைகள் மற்றும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் பொருட்களை எளியவர்களுக்கு கொடுக்கலாம். மேலும் சிவாலயங்களில் சிவலிங்க அபிஷேகத்திற்கு தேவையான உதிரி புஷ்பங்கள், வில்வ இலைகளை வாங்கி தானம் கொடுப்பது சிறப்பான பலனை தரும். கும்பராசியை ஆளும் கிரகம் சனி. எனவே கும்பராசி அன்பர்கள் மகா சிவராத்திரி நாளில் வறிய மக்களுக்கு நீலம், கருப்பு நிற ஆடைகள் போன்றவற்றை தானமாக வழங்கலாம். மேலும் பன்னீர் திராட்சை வாங்கி சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு கொடுப்பது மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கும். மீன ராசியின் அதிபதி குரு. ஆகவே மீனராசி அன்பர்கள் மகா சிவராத்திரி நாளில் மஞ்சள் நிற பொருட்கள், மஞ்சள் நிற ஆடைகள், அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் மஞ்சள் நிறம் சார்ந்த பொருட்களை தானமாக கொடுக்கலாம். மேலும் சிவாலயங்களில் அபிஷேகத்திற்கு தேவையான வாசனை திரவியங்களை வாங்கி கொடுத்தால் மிக நல்ல பலன்கள் வந்து சேரும். நேயர்களே, மகத்தான மகா சிவராத்திரி நன்னாளில் 12 ராசி அன்பர்களும் மேற்கூறிய தானத்தை வழங்கி இரவெல்லாம் கண் விழித்து இறைவன் ஈஸ்வரனை வழிபட்டால் வாழ்நாள் முழுக்க வசந்தம் வீசும் என்பது நிச்சயமான சத்தியமாகும். மகா சிவராத்திரி திருநாளில் தானங்கள் வழங்கிடுவோம். மாதுருபாகன் அருளால் மகிமை பெற்று வாழ்ந்திடுவோம். எல்லாம் சிவமயம்.